ரைட்ஸ் யூடியூப் சேனல் நேயர்களே வணக்கம். நான் உங்கள் முத்தையா அன்புதுரை பேசுகிறேன். இப்போ நம்ம எங்கே போயிட்டுருக்கோம் அப்படின்னா, கூடுவாஞ்சேரிக்கு அடுத்து பஸ் ஸ்டாண்டு தாண்டி வந்து லெஃப்ட் சைடில் ரோடு பிரியுங்க. அதில் வந்து நந்திவரம்னு ஏரியா, அது முக்கியமான ஏரியா. இப்போ வந்து நந்திவரத்துடைய மலை இருக்குங்க ஸ்டார்டிங்லேயே, அதில் தான் இப்போ நான் ஏறிக்கிட்டு இருக்கிறேன். இந்த மலைக்கும் வேதாத்ரி மகரிஷி ஐயாவுக்கு ஒரு பெரிய தொடர்பு இருக்குங்க. அந்த தொடர்பை வந்து உங்களுக்கு வந்து வெளிப்படுத்துறதுக்காக தான் வந்து நான் இந்த வீடியோ வந்து பதிவு பண்ணுறேன் உங்களுக்காக. இப்போ நம்ம வந்து எங்கே வந்திருக்கோம் அப்படின்னா, வேதாத்ரி மகரிஷியை பற்றி சொல்ல வேண்டியதில்லை. ஆலியாரில் வந்து அறிவு திருக்கோயில் ஒன்று வந்து அவர் மூலமாக வந்து உருவாகி இன்றைக்கி உலகம் ஃபுல்லாக வந்து வேதாத்ரி மகரிஷி ஐயாவுடைய புகழ் வந்து பரவிட்டுருக்கு. ஆன்மீகத்தை வந்து தியான முறையில் வந்து அகத்தாய்வு இந்த மாதிரி நிறையா பயிற்சி முறைகள் வந்து அவர் வந்து கண்டுபிடிச்சி மக்கள் வந்து நிறையா வந்து அதை வந்து பயன்படுத்திகிட்ருக்குறாங்க. ரொம்ப சந்தோஷமாக மகிழ்ச்சியாக வாழ்ந்துட்டுருக்குறாங்க. வாழ்க வளமுடன் அப்படின்ற அந்த வார்த்தையை கூட அவர் தான் வந்து இந்த உலகம் ஃபுல்லாக வந்து இது பண்ணார். வாழ்க வளகடன் வாழ்க வையகும்ட்டு. என்னடா இறக்கிதேன்னு பார்க்காதீங்க, மலையில் ஏறி வந்திருக்கேங்க. ஸோ இந்த மலையில் தான் ஐயா சொந்த ஊர் இது, நந்திவரம். இப்போ நான் இருக்கிற இடம் வந்து நந்திவரம்ன்ற ஏரியா, கூடுவாஞ்சேரிக்கு பக்கத்தில் தான் அது இருக்குது. கூடுவாஞ்சேரி தாண்டி பஸ் ஸ்டாண்ட் தாண்டி வந்தீங்கன்னா லெஃப்ட் சைடில் ரோடு பிரியும். திருப்பூர் ரோடுன்னு சொல்லுவாங்க. கொட்டமேடு காயரம்பேடுலாம் அந்த பக்கம் தான் இருக்குது. ஸோ அங்கே தாங்க இந்த மலை இருக்குது. இந்த மலையில் தான் ஐயா முதல் முறையாக வேதாத்ரி மகரிஷியா பிறந்த ஊர் இது. இங்கே தான் வந்து ஐயா வந்து முதல் முறையாக அந்த மலை மேலே தாங்க அவர் வந்து தியானம் பண்ணியிருக்கிறாரு. அவர் தியானம் பண்ண அந்த கல்லை தான் இப்போ நான் உங்களுக்கு காட்ட போகிறேன், வாங்க பார்க்கலாம். இது தாங்க வேதாத்ரி மகரிஷியா வந்து முதல் முறையாக மலை ஏரியான்னும் போது இதை தான் இருக்கும். இதை தான் அவர் வந்து அமர்ந்து தியானம் பண்ணியிருக்காரு. இங்கேருந்து தான் அவருடைய ஆன்மீக வாழ்க்கை வந்து ஆரம்பிச்சிருக்குன்னு நான் நினைக்கிறேன். ஸோ வேதாத்ரி மகரிஷியா வந்து பாருங்கள், எத்தனை ஒரு வருடங்களில் தியானம் பண்ணியிருக்காருங்க. இப்பாறை மீது அமர்ந்து 1962லேருந்து 1963 ஆண்டு வரைக்கும் தவம் பண்ணியிருக்கிறாரு. ஒரு வருஷம் வரைக்கும் பண்ணியிருக்கிறாருங்க. பாருங்கள், இது தாங்க ஐயா வந்து தவம் பண்ண இடம். இந்த கல்லில் தான் அவர் உட்காந்து ஒரு தவம் பண்ணியிருக்கிறாரு. ஸோ அது நினைவு சின்னமாக அந்த இடத்துல வச்சுருக்கிறாங்க. இங்கே எத்தனை பேருக்கு இது தெரியும்னு தெரியல எனக்கு. ஸோ ரொம்ப நாளாக வந்து இந்த பதிவு வந்து உங்களுக்கு நான் வந்து பதிவு பண்ணுவதை எடுத்துன்னு ஆசைப்பட்டேன். இன்றைக்கி வந்து அது வந்து எனக்கு நிறைவேறி இருக்குங்க வேதாத்ரி ஐயா மகரிஷி ஐயாவுடைய ஆசீர்வாதத்தால். ஸோ இது தாங்க அவர் ஐயா தியானம் பண்ண இடம். ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு எப்படி சொல்கிறதுனா முக்கியமான இடங்க அது. பாருங்கள், இங்கே தான் அமர்ந்து அவர் வந்து தன்னுடைய வாழ்க்கையை ஆரம்பிச்சிருக்கிறாருன்னு நினைக்கிறேன். ஸோ நான் ஒரு வருஷம் தவம் பண்ணார்னா ஈஸி கிடையாது. ஸோ இந்த இடத்துலேருந்து தான் அவருடைய ஆன்மீக தவ வாழ்க்கை வந்து ஆரம்பிச்சிருக்குன்னு நான் நினைக்கிறேன். ஸோ இப்போ நீ உலகம் ஃபுல்லாக வந்து அது வந்து இயங்கிகிட்டு இருக்கு. நிறையா பேர் வந்து அவரை ஃபாலோ பண்ணுறாங்க, அவருடைய தியான மெத்தடை. ஸோ இந்த பக்கம் நீங்கள் வந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து இந்த ஏரியாவுக்கு வாங்க. இந்த மலையை வந்து அவசியம் பாருங்கள். மெதுவாக இறங்குறேங்க, ரொம்ப இதாக இருக்குது. அதனால் ரொம்ப ஆவலோடு வந்து உங்களுக்கு வந்து இந்த இடத்த பதிவு பண்ணுறது ரொம்ப மகிழ்ச்சி எனக்கு. நானும் கவனமாக இறங்கணும் இல்லையா. நான் மலைப்பகுதியாக இருக்குல்ல, பாருங்கள் இந்த மலை தாங்க எவ்வளோ அற்புதமாக இருக்குது பாருங்கள். ஸோ இங்கே உட்காந்து தான் அவர் அமைதியாக வந்து தன் வாழ்க்கையை வந்து ஆரம்பிச்சிருக்காரு, தியான வாழ்க்கையை. ஸோ அருணகிரிநாதருக்கு வந்து முருகப்பெருமான் வந்து அருள்பாலிச்சார் இல்லையா, சும்மா இரு அப்படின்ட்டு. அந்த மாதிரி தான் அவர் உட்காந்துருக்கிறாரு. அவர் உட்கார்ந்து அந்த இடத்துல இருந்தால் இன்றைக்கி உலகம் ஃபுல்லாக வந்து அவருடைய அந்த அது மெடிடேஷன் மெத்தடை வந்து எல்லாருமே ஃபாலோ பண்ணுறாங்க. உலகம் ஃபுல்லாக இயங்கிட்டுருக்கு. ஸோ முடிஞ்ச வரைக்கும் வந்து இந்த பக்கம் வந்தீங்க, கூடுவாஞ்சேரி பக்கம் வந்தீங்கன்னா இந்த நந்திவரம் மலைக்கு வாங்க. வந்து ஐயா தவம் பண்ண இடத்த வந்து பாருங்கள். நான் கொஞ்சம் கொஞ்சமாக கீழே இறங்கிட்டு இருக்கேங்க. ஸோ ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது. டயர்னஸ் ஒரு பக்கம் இருந்தால் கூட இந்த இடத்த உங்களுக்கு காமிச்சதில் வந்து நான் ரொம்ப மகிழ்ச்சி அடைகிறேன். ஸோ ரொம்ப 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 எப்படி சொல்கிறது, இன்றைய நாள் வந்து ரொம்ப மகிழ்வான நாளாக நினைக்கிறேன். ஏற்கனவே ஒரு தடவை வந்திருக்கிறேங்க. இப்போ தான் வந்து நான் இந்த பகுதியை வந்து உங்களுக்கு நேர்களாகிய லைட்ஸ் ஆன் யூடியூப் சேனல் நேர்களுக்கு வந்து இதை காட்டணுன்னு தான் என்னுடைய ரொம்ப ஆவலாக இருந்தேன். அன்றைக்கி நிறைவேறிடுச்சுங்க. இப்போ நம்ம ரோட்டுக்கு வந்துட்டோங்க. இதுதான் வந்து ரோடு பாருங்கள். இதான் நந்திவரத்துடைய இந்த ரோடுங்க. இந்த இடம் தான் வந்து மலை இருக்குது. ஸோ அந்த மலைக்கு தான் இப்போ நம்ம போயிட்டு வந்தோம். இதாங்க ரோடு, பார்த்துக்குங்க. இங்கேருந்து தான் வந்து நமக்கு வந்து இந்த பக்கத்தில் மலை இருக்குது. ஸோ ரொம்ப மகிழ்ச்சி. உங்களுக்கு வந்து இந்த கொஞ்சம் மிஸ்டாக இருந்ததுனால கரெக்டாக என் ஃபேஸ்லாம் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கான்னு நினைக்கிறேன். ஏன்னா நல்ல பனி பயங்கரமாக பெஞ்சிக்கிட்டு இருக்குது. ஸோ அதனால் வந்து நீங்கள் இந்த பகுதியை இந்த ஐயா மகரிஷி ஐயா தவமன் இடத்தை பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ரொம்ப மகிழ்ச்சியோடு நான் வந்து உங்கள்கிட்ட விடைபெறுறேங்க. மீண்டும் போது ஒரு நல்ல பதிவோடு நான் உங்களை சந்திக்கிறேன். உங்களுடன் விடைபெறுவது முத்தையா அன்புதுரை. வணக்கம் நேயர்களே.